எழுத்தாளர் மதுஷா அவர்களின் வசீகரித்தாயே வஞ்சிக்கொடி. அத்தியாயம் 11. தன்னை வெறுப்புடன் பார்த்த பூங்கொடியை முதன்முறையாக தலையிலிருந்து கால் வரை பார்த்தவனுக்கு நெஞ்சில் யாரோ ஈட்டி பாய்ச்சியதைப் போல் ஒரு வலியை அனுபவித்தான். இடது கை எலும்புக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று டாக்டர் சொன்ன பின்புதான் நிம்மதி பெருமூச்சை விட முடிந்தது விகர்ணனால். பூங்கொடி குணமாக 1 மாதத்திற்கு மேலாகும் என சொல்லியவன் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லியதால் வீட்டுக்கு கூட்டி சென்றான். பூங்கொடியோ மெதுவாக எழுந்து கொள்ள முயல அவளால் எழக்கூட முடியாமல் அபைதான் கைப்பிடித்து தூக்க முயன்றான். வேகமாக அவளின் அருகில் வந்தவன் அவளை தன் 2 கைகளில் ஏந்த அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்த பூங்கொடியால் மறுக்க முடியாதபடி அவளின் உதடு கிழிந்திருந்தது. அதற்கு மருந்திட்டாலும் அதன் வலியின் வீரியம் சுருக்கென இருந்து கொண்டே இருந்தது. மெதுவாக அவளை காரினுள் ஏற்றி வைத்தவன் தன் வீட்டிற்கு போகாமல் வேறொரு வீட்டிற்கு கூட்டி சென்றான். வழி மாறி செல்வதை கவனித்த பூங்கொடி அவனை ஏன் என கண்ணாலேயே கேட்க, இல்ல உனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும், அதான் வேற வீட்டுக்கு போகலாம் என்றவனை தன் அனல் கக்கம் பார்வையில் முறைத்தவள், உன் வீட்டுக்கு போ என தன் ஒரு கையாலேயே சைகை மொழியால் சொன்னதும் ஒருவித வலியுடன் அவள் பேசுவதையும் அவள் முகத்தில் வந்த வலியின் உணர்வுகளையும் உணர்ந்தவனுக்கு இப்பொழுதே அவளை யாருமில்லா தனி உலகத்தில் அவளையும் அபையையும் தன் வலிமையான கரங்களுக்குள் பொத்தி பாதுகாக்க வேண்டுமென ஆசைப்பட்டான். ஒருவித அச்சத்துடனே வண்டியோட்டியவன் உள்ளே நுழைய இவர்களுக்காகவே காத்திருந்ததைப் போல் சோஃபாவில் அமர்ந்து காலின் மேல் கால் போட்டு ஒரு ராணிக்கே உரிய மிடுக்குடனும் தான் நினைத்ததை சாதித்து விட்டேன் என்ற ஆணவத்துடன் அமர்ந்திருந்தவரை எதிர்பார்வை பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தனர் விகர்ணனும் பூங்கொடியும். பூங்கொடியை வன்மமான புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்த நிகிதாவின் கண்களில் தெரிந்த பழிவெறியும் நிர்சலனமாக வைத்திருந்தாலும் உள்ளே வெடிக்கும் எரிமலையாக கொதித்துக் கொண்டிருந்த பூங்கொடியையும் தான் விஸ்வேந்திரனும் விகர்ணனும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தனர். அப்புறம் எப்படி இருந்துச்சு போலீஸ் அடி என மென்மையாக கேட்டவரின் விகாரமான குணமும் வெளிப்பட ஆரம்பித்தது. ஏண்டி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் பையனா கண்ணாடி பாட்டில்ல குத்திட்டு எங்க வீட்லயே 3 வேளையும் சோறு தின்னுட்டு எவனுக்கோ பிச்சைக்காரனுக்கு பிறந்த உன் பையனா என் பையன் தலையில கட்ட பாப்ப என ஆங்காரமாக கத்தியவரை வெறுப்புடன் பார்த்தான் விகர்ணன். பூங்கொடியோ நிதானமாக பார்த்தவாறே நிகிதாவின் அருகில் வந்து நிகிதாவை மேலும் கீழும் பார்த்தவாறே விட்ட ஒரு அறையில் சோஃபாவின் ஒரு ஓரத்தில் போய் விழுந்தார். அவளை திருப்பி அடிக்க எழுந்த நிகிதாவை தன் ஒற்றை பலம் கொண்ட கையால் சட்டென பிடித்தவள் பின்னால் முறுக்கியவாறே, என்ன சொன்ன? நான் உன் பையனை குத்துனா? ஆமா குத்துன, ஆனா ஏன் குத்துன என யோசித்தவாறே தன் கண்களை சுழல விட்டவள் அங்கிருந்து டிரைவரை தன்னருகில் வர வைத்து அவனின் கைகளை வலுக்கட்டாயமாக பிடித்தெழுத்து நிகிதாவை தொட முயல அவரோ அருவெறுப்பில் முகத்தை சுழித்து 2 அடி பின்னால் சென்றவர் பூங்கொடியை கோபத்துடன் முறைத்து கொண்டே அடிப்பதற்கு பாய்ந்தார். என்ன அருவெறுப்பா இருக்கா? முகமெல்லாம் மாறுது. இப்படித்தான் எனக்கும் இருந்திருக்கும். மனசுல என் மாமா இருக்கும்போது உன் பையன் தொடும்போது அருவெறுப்பா இருந்துச்சு, அதான் குத்துன என்றவளின் பதிலில் இருந்த நியாயமும் அவள் அனுபவித்த வலியும் முதல் முறையாக உணர்ந்தார் நிகிதா. அவர் ஒன்றும் பெண்களை வதைத்து அதில் சந்தோஷப்படுபவர் அல்ல. அபையின் அப்பா என்ற வார்த்தை அடியோடு மாற்றி இருந்தது. பூங்கொடியை அவமானப்படுத்தினால் தன் பையனை விட்டு பிரிவாள் என நினைத்தார். அப்புறம் என்ன கேட்டீங்க? உங்க வீட்டுல ஓசியா சாப்பிட்றேன்னு சொன்னீங்கல்ல? கண்டிப்பா இல்ல. இதுவரைக்கும் நானும் அபையும் சாப்பிட்டதுக்கு உங்க பையன்கிட்ட காசு கொடுத்துட்டேன், வேணும்னா கேட்டு பாருங்க என்று பூங்கொடியின் பேச்சில் தன்னாலே தலையை மேலும் கீழும் மாட்டியவன், நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தமாம். என்னதான் நீங்க பந்தவா நடந்துகிட்டாலும் நீங்க இப்போ நடந்துகிட்ட முறைக்கு வேற யாராவது இருந்தா கண்டிப்பா வெட்டி பொலி போட்டிருப்ப. ஆனா நீங்கங்கிறதுனால மட்டும்தான் உயிரோட இருக்கீங்க. ஆனா உங்க பையன் இனி இந்த வீட்டுல இருக்க மாட்டாமாம் என்றவாறே பூங்கொடியை அழைக்க அவளோ அவனை எரிக்கும் பார்வை பார்த்தவள், நான் இங்கேதான் இருப்பேன் விகர்ணா, எனக்கு ஓடி ஒளிஞ்சு பழக்கமில்ல. எதையும் நேருக்கு நேரம் மோதிதான் பழக்கம். பார்க்கலாம் உங்க அம்மாவா நானான்னு என்றவளின் வார்த்தையில் இருந்த அழுத்தமும் அனைவரையும் வாயடைக்க வைத்தது. நடக்க முடியாமல் படியேற ஆரம்பித்தவளை தன் கைகளில் ஏந்தியவாறே அறைக்குள் வந்தான். அவனின் பார்வையை கவனித்தவள், என்ன பாக்குற? உங்க அம்மா கிட்ட சபதம் தான் போட்டிருக்கனே தவிர ஒன்ன மாதிரி ஊரா சொத்துல உக்காந்து திங்கிற பழக்கம் எனக்கு இல்ல. நான் உழைச்சுதான் சம்பாதிப்பேன் என்றவளின் நேர்மையான பேச்சும் திமிரான பார்வையும் எவ்வளவு கஷ்டத்திலும் நிமிர்ந்து நிற்கும் தைரியத்தாலும் விகர்ணனை முற்றிலுமாக வசீகரித்து நின்றாள் வஞ்சிக்கொடி. அவளுக்கு கொடுத்த மாத்திரையின் விளைவால் சீக்கிரமாக தூங்கிய பூங்கொடியின் பிறை நுதழில் முத்தமிட்டவனின் மனதில் காமத்தை தாண்டிய காதலை உணர்ந்தான். உணர்ந்த தருணம் வலியானது என்றாலும்
அவளின் மேல் உள்ள காதல் கரை கடந்தது. அவள் நன்றாக தூங்குவதை அறிந்தவன் அபையை தேட, அவனோ அங்கிருந்த நீச்சல் குளத்தில் காலை விட்டபடி அழுது கொண்டிருந்தவனைக் கண்டு இதயம் சுருக்கென வலித்தது. அவன் ஏன் அழுகிறான் என புரிந்தாலும் 6 வயது சிறுவன் இன்னும் என்னென்ன பார்க்க வேண்டுமென தெரியாமல் அவன் அருகில் மெதுவாக அமர்ந்தவன் அவனை மாதிரியே கால்களை நீச்சல் குளத்தில் விட்டு கொண்டிருந்தான். அவன் அருகில் வந்ததை கவனித்த அபை அவன் ஒவ்வொரு செய்கையையும் கவனித்துக் கொண்டிருந்தான். கண்களில் கண்ணீருடன் அவனை ஏறிட்டு பார்க்க முடியாமல் மெதுவாக தலை குனிந்து அமர்ந்தவனைக் கண்டு அவனை தூக்கி தன் மடியில் அமர்த்தவன் அதுவரை அடக்கி வைத்திருந்த துக்கத்தையும் அழுகையையும் விகர்ணனின் நெஞ்சில் சாய்ந்து ஓவென கதறி அழுதவனை நெஞ்சோடு அணைத்தவாறே அவனின் கண்ணீரை துடைத்தவன். அப்பை ரொம்ப தைரியமான பையன்னு நினைச்சா இப்படி அழுக்காச்சு பையன்னு நினைக்கவே இல்ல என்றவனின் சமாதானத்தையும் ஏற்காமல் மேலும் விம்மி விம்மி அழுத்து கொண்டிருந்தான். ஐ எம் சாரிப்பா, ரியலி சாரிப்பா, நான் உங்களை சார்னு கூப்பிட்டதிலிருந்து ரொம்ப வலிக்குதுப்பா என கண்ணீர் மல்க கூறியவனை தன் நெஞ்சோடு இன்னும் இறுக்கமாக அணைத்தவன். அப்பை குட்டி, அப்பான்னு நீங்க சொன்னதை சீரியஸா எடுத்துக்கல ப்ளீஸ். அதனால நீ அழக்கூடாதான். அம்மாவா அப்படி பண்ணதுனால தானே நீ அப்படி நடந்துக்கிட்ட. இல்லனா நீ ஏன் கண்ணு அப்படி நடந்துக்க போற என்றவனை ஏறிட்டு பார்த்தவன். என் மேல கோபமே வரலையாப்பா என்றவனின் கள்ளங்கபடமில்லாத உள்ளமதில் முழுதாய் தொலைந்தான். இல்லை என இடவளமாய் தலையாட்டியவன். அப்பை, எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நான் உன்னை அப்பான்னு கூப்பிட சொல்லவும் இல்ல. ஆனா நீ சார்னு கூப்பிட்ட போதும் வலிச்ச வலி என் வாழ்க்கையில நான் இது வரைக்கும் அப்படி ஒரு வலியை அனுபவிச்சதே இல்ல என மனதுக்குள் நினைத்தவன் வெளியில் மௌனமாய் இருந்தான். மேலும் மேலும் விம்மிய அபையை தொப்பென தூக்கி நீச்சல் குளத்தில் இட்டவன் தன் ஷர்ட்டை கழட்டி உள்ளே குதித்தவன். இருவரும் மனதில் உள்ள பாரம் நீங்கும் வரைக்கும் நீந்தி கொண்டிருந்தனர். அபைக்கு கூட நீச்சல் ஓரளவிற்கு நன்றாகவே வந்தது. 1 மாதத்தில் பூங்கொடியின் கை நன்றாகவே குணமடைந்தது. வீட்டில் யாரிடமும் பேசாமல் அமைதியாகவே இருந்தாள். சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாள். சௌந்தர்யாவோ இல்லை அஸ்வினோ வாங்கி கொடுத்தால் மட்டுமே சாப்பிடுவாள். 1 மாதம் கழித்து பழையபடி சித்தால் வேலை செய்ய கிளம்பியவளை கண்களில் வலியுடன் பார்த்தான் விகர்ணன். அவளை தடுக்கத்தான் முடியாதே. தடுத்தாலும் நிற்காத காட்டார் அல்லவா அவள். அவள் வேலை செய்ய சொல்லிய இடத்தில் போனவளுக்கு பேரதிர்ச்சியாக அங்கே முதலாளியின் தோரணையில் காரின் மேல் சாய்ந்தவாறே நின்று கொண்டிருந்த விகர்ணனை பார்த்ததும் கோபத்தில் பற்களை கடித்தவாறே யார் என்று தெரியாத மாதிரி வரிசையாக தன் வேலையாட்களுடன் போய் நின்றவளை அடிக்கண்ணால் பார்த்தவன். இருடி, ஒன்னு வச்சு செயல, நம் விகர்ணன் இல்லடி. மதிய வேளையில் அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்க விகர்ணனுக்கோ பூங்கொடியை பார்த்து பேச வேண்டுமென தோன்ற தீபக்கை அழைத்து கொண்டு சைட்டை சுத்தி பார்ப்பதைப் போல் பூங்கொடி சாப்பிட்டு கை கழுவ வந்தவளை கைப்பிடித்து அங்கிருந்து சுவற்றில் சாற்றியவன் தன் ஒற்றை ஆள்காட்டி விரலால் அவளின் நெற்றியில் விழுந்த முடியை ஒதுக்கியவன். அவளின் முகத்தை அளந்தவாறே அவளின் இதழ்களை 2 விரல்களால் அழுத்தமாக பற்றி இழுத்ததும் என தலையை வேகமாக திருப்ப அதுவரை அமைதியாக இருந்தவன் அவளின் தலை திருப்பலில் அவள் செம்பவள உதட்டை தன் உதட்டோடு இணையாக்கி இருந்தான். சிறிது நேரம் முத்தத்தில் மூழ்கியவன் தீபக்கின் குரல் கேட்கவும் அவளின் கன்னத்தில் தன் தாடை உரசியவாறே மென்முத்தம் ஒன்றை வைத்தவன். அப்பப்ப இந்த மாதிரி மாமனுக்கு எனர்ஜி பூஸ்ட் கொடுத்துட்டே இருக்கணும் என்றவனை கோபமாக முறைத்தவள். மாமனா மாம, மண்ணாங்கட்டி மாம, ஆளு மூஞ்சும் பாரு காண்டம் இருக்கும் என திட்டிக்கொண்டே இறங்கியவள் படியில் வந்து கொண்டிருந்த தீபக்கை பார்க்காமல் ஒரு இடி இடித்து சென்று விட அவள் இடித்ததில் கீழே விழப்போனவன் கன நேரத்தில் சுதாரித்து அவளை திரும்பி பார்க்க பல்லவன் கால சிற்பி செதுக்கிய சிலை போல் இருந்தவளை பார்த்ததுமே தன் மனதை பறிகொடுத்தான். நன்றாக பார்த்திருந்தால் அவள் கழுத்தில் தொங்கும் தாலியை கவனித்திருப்பான். காதலுக்கு கண்ணில்லை என்பது தீபக் விஷயத்தில் நன்றாகவே வேலை செய்தது. மாலை நேரத்தில் விகர்ணன் சைட்டை சுத்தி பார்த்து கொண்டிருந்தவனின் காதில் பூங்கொடி என்ற பெயர் கேட்டதும் தன்னை அறியாமல் கால்கள் நின்றது. யார் பேசுகிறார் என தன் காதை கூர்மைப்படுத்தியவனுக்கு அடுத்த அறையில் இருந்து தீபக் பேசுவது தெளிவாக கேட்டது. யார்கிட்ட பூங்கொடி பூங்கொடி நீ ஏல விட்டுட்டு இருக்கான் என அறையை எட்டி பார்க்க அவனோ போன் பேசும் சுவாரஸ்யத்தில் பின்னால் வந்து நின்றவனை கவனிக்கவில்லை. அம்மா, நீங்க கேட்ட மாதிரியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. நானே ஒரு பொண்ணை பார்த்துட்டம்மா. பொண்ணு தேவதை மாதிரி இருக்காம்மா. இன்னைக்கு சாயந்தரமே அந்த பொண்ணுகிட்ட பேசி நாளைக்கு ஊருக்கே கூட்டி வரமா என அவன் பாட்டுக்கு பேசிக்கொண்டே செல்ல. என்னம்மா நீ போட்டோலாம் கேக்குற? இரு, நான் போன்ல யாருக்கும் தெரியாம அனுப்புறேன் என அங்கு பாதி கட்டி இருந்த ஜன்னல் வழியே போட்டோ எடுக்க ஆரம்பிக்க அதில் அழகாக வந்து விழுந்தாள் விகர்ணனின் வஞ்சிக்கொடியான பூங்கொடி. அவளை செல்போனில் பார்த்ததும் கோபத்தில் கை முஷ்டி இறுகி
தீபக்கின் முதுகில் தொப்பென இடியென அடியை இறக்கினான் விகர்ணன். அவன் அடித்த அடியில் 40,000 ரூபாய் போன் கீழே விழுந்து ஈ என பல்லை காட்டியது. ஹே, அறிவில்லையா என திட்டியவாறே திரும்பியவன் அங்கு கண்கள் சிவந்து முகம் முழுவதும் இறுகிப்போய் நின்றிருந்த விகர்ணனை நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. அவனின் இறுகிய முகமே அவனின் கோபத்தின் அளவையும் சீற்றத்தையும் எடுத்து காட்ட பயத்தில் நடுங்கியவாறே சார் என இழுத்தவனை கண்ணம் சிவக்கும் அளவிற்கு ஓங்கி ஒரு அறை விட்டான். அங்கு நின்றிருந்த பூங்கொடியை மேலவா என கையை காட்டவும் அவளும் வேண்டா வெறுப்பாக வந்து நின்றாள். என்ன முதலாளி என்றவளை பற்களை கடித்து கைகளை முறுக்கியவாறே நின்றவன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ற கேள்வியில் லூசானி என்பதைப் போல் பார்த்தவள் தன் கழுத்தில் இருந்த தாலியை தூக்கி காட்டியவள் இதன் நீதான கட்ன என்றதும் தீபக்கு உச்சக்கட்ட அதிர்ச்சியில் நெஞ்சில் கை வைத்தவாறே விகர்ணனை பயப்பார்வை பார்த்தான். காலையில நான் பார்க்கும்போது இது இல்லையே என்றவனை அப்பொழுதுதான் முழுதாக கவனித்தாள் பூங்கொடி. யார் இந்த தேவாங்க என்றதும் சட்டென சிரித்து விட்டான் விகர்ணன். அவனின் சிரிப்பைத்தான் இருவரும் வியந்து பார்த்தனர். வஞ்சிக்கொடி 12. விகர்ணன் சிரிப்பதையே இருவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். தீபக் இந்த 2 வருடங்களில் விகர்ணன் பேருக்காவது சிரித்து பார்த்ததில்லை. எப்பொழுதும் இறுகிய முகத்தோடு சுற்றுபவன் இன்று சாதாரணமான செயலுக்கே சிரிப்பதை வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தான். பூங்கொடியும் முதலாக அவனைத்தான் நின்று பார்த்து கொண்டிருந்தாள். அவன் சிரிக்கும் பொழுது அழகாக விரிந்த இதழ்களும் கன்னத்தில் விழும் கண்ணக்குழியும் போட்டி போட்டு அவனை பேரழகனாக காட்டியது. அவனை ரசனையுடன் பார்த்து கொண்டே திரும்பியவளுக்கு அங்கு வாயை பிளந்த நிலையிலேயே வைத்திருந்த தீபக்கை பார்த்து தலையில் அடித்துக் கொண்டாள். பாக்குறத பாரு வச்சக்கண வாங்காம அப்படியே முழுங்குற மாதிரி. ஒருவேளை இவன் அவனா இருப்பானோ? இருக்கும் என்னவோ என்பதைப் போல் தோலை குலுக்கி விட்டு செல்ல முயன்றவளின் கைப்பிடித்து நிறுத்தி இருந்தான் விகர்ணன். அவளின் தோளின் மேல் கை போட்டவாறே இவ என்னோட வைஃப் பூங்கொடி விகர்ணன் என்றவனை முறைத்து கொண்டே அவனின் கைப்பிடி சிறைக்குள் இருந்து விடுவிக்க போராடி கொண்டிருந்தாள். இப்ப மட்டும் நீ ஆடிட்டு இருந்தன வையே, அப்புறம் ஒரே லிப்லாக் தான் என உதட்டை தன் நாவால் வருடியபடி சொன்னவனை அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தவள் உதட்டை சுழித்து கொண்டு அப்படியே நின்று கொண்டிருந்தாள். விகர்ணனின் மென்மையான பேச்சும் பூங்கொடியின் மேல் வைத்திருக்கும் காதலையும் பார்த்தவன் தன் நிலை மறந்து அப்படியே நின்றான். அவன் மனநிலையை உணர்ந்த பூங்கொடி என பெருமூச்சு விட்டவாறே அவனின் மோவாயை பற்றி வாயை மூடியவள். பார்த்து ஜொல்லு வாய் வழியா வடியுது என்றதும் சட்டென வாயை மூடிக்கொண்டான். சாரி மேம், நான் தெரியாம உங்களை பார்த்துட்டேன் என மன்னிப்பு கேட்டவனுக்கு பூங்கொடி பதிலளிக்கும் முன்பாக அதெல்லாம் நீ போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இவ என்னோட வைஃப் அப்படிங்கறதுனால எப்போ சாரி கேக்குற? அதுவே வேற பண்ணா இருந்தா என்ன பண்ணுவ என கர்ஜித்தவனை கண்டு சற்று நடுங்கியவாறே பார்த்தவனின் கண்களில் இருந்த பயம் பூங்கொடிக்கு பாவமாக இருந்தது. ஏனெனில் தீபக் கெட்டவன் அல்ல என அவளுக்கு நன்றாகவே தெரிந்தது. சட்டென விகர்ணன் கையை பிடித்த பூங்கொடி பிளீஸ் விகர்ணா விட்டுரு என கெஞ்சியவளை கண்டு பழிச்சுப்போ என கண்ணை காட்டவும் ஓடியே போய்விட்டான் தீபக். இதே தப்ப நான் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பேன் என கேட்டவனின் கன்னத்தை வருடி விட்டவாறே உன் கண்ணு பழுத்திருக்கும் என எச்சரித்தவாறே சென்றவளின் முதுகைத்தான் உதட்டில் உறைந்த புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் எல்லோருமே வீட்டில்தான் இருந்தனர். சௌந்தர்யாவை பூங்கொடி வர சொல்லி இருந்ததால் அன்று வீட்டில் நுழைந்தவளுக்கு ஹாலில் அமர்ந்து லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்த விகர்ணன் தான் கண்ணில் பட்டான். விகர்ணனை பார்த்து அஞ்சி பயத்தில் சற்று நடுங்கியவாறே வந்து கொண்டிருந்தாள் சௌந்தர்யா. அவன் பார்ப்பதற்குள் ஏதாவது ஒரு ரூமிற்குள் ஓடிவிட வேண்டுமென மெதுவாக தன் கொலுசின் ஓசை கூட கேட்காதபடி அடிமேல் அடி வைத்து நடந்தவளை எதுக்கு இப்படி திருட்டு போன மாதிரி பம்மிட்டு போற என்ற கர்ஜனையில் சட்டென நடந்து கொண்டிருந்த நடை தடைப்பட்டு அவனை பயப்பார்வை பார்த்தாள். அவனோ லேப்டாப்பில் இருந்த தலையை எடுக்காமலே கண்டுபிடித்திருந்தான். அவன் அருகில் வந்து நின்றாள். என்ன வேணான்னா என சற்று நடுங்கியவாறே கேட்டவளைக் கண்டு அதிர்ச்சியாக திரும்பியவன் புருவங்கள் முடிச்சிட அப்பொழுதுதான் சௌந்தர்யாவை பார்த்தான். 4.5 அடிக்கும் சற்று குள்ளமாக இருந்தாள். குண்டு கண்கள், அதில் அடிக்கடி நர்த்தனமாடும் கருவிழிகள், எதையும் மறைக்க முடியாமல் அப்பட்டமாக வெளிக்காட்டும் அவளின் முகத்தையும் ஆழ்ந்து பார்த்தவனுக்கு சிறு குழந்தை போல்தான் கண்ணுக்கு தோன்றினாள். சிட் டவுன் என சற்று அழுத்தமாக சொல்ல சௌந்தர்யா அங்குமிங்கும் சுற்றி பார்த்து கொண்டிருந்தாளே தவிர உட்காரவே இல்லை. அவள் தேடுவதை கவனித்தவன் உட்கார என தன்னருகில் உட்கார சொல்ல அவளோ பயத்துடன் சோஃபாவின் நுனியில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவள் உட்கார்ந்திருப்பதை கவனித்தாலும் லேப்டாப்பில் இருந்து கண்ணெடுக்காமல் வேலை செய்பவனை மலைத்து நின்று பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் பார்வையை உணர்ந்தவன் அப்புறம் ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போகுது
என்றவனை திடுக்கிட்டு திரும்பி பார்த்தவள், நல்லா போகுதானா என திக்கி திணறி சொல்வதற்குள் ஒரு வழியானால் சௌந்தர்யா, நான் உனக்கு அண்ணனா? அப்போ என் தம்பி அஸ்வின் உனக்கு யாரு? என சீறியவனைக் கண்டு பயத்தில் தொண்டைக் குழியில் சிக்கிய வார்த்தை வெளியே வருவேனா என்பதைப் போல் அடம் பிடித்து நின்றது. நீங்களும் எனக்கு மாமாதான் என பயந்த குரலிலேயே சொல்லியவளின் குரலிலேயே தன்மேல் கொண்ட பயம் அப்பட்டமாக தெரிந்தது. அவளை சகஜமாக்கும் பொருட்டு, எத்தனை அரியர்? என்றதும் சட்டென சோஃபாவில் இருந்து எழுந்தவள், என்ன பார்த்தா காலேஜ் கட்டடிச்சுட்டு ஊர் சுத்துற பொண்ணு மாதிரியா இருக்கு? எத்தனை அரியர்னு கேக்குறீங்க? நான் தான் காலேஜ் டாப்பர். அபைக்கே நான் தான் டியூஷன் எடுக்கிறேன் தெரியுமா என படபட பட்டாசாய் பொறிந்தவளை புருவங்களை ஏற்றி இறக்கி பார்க்கவும் தான் சௌந்தர்யாவுக்கு அவள் செய்த மடத்தனமே புரிந்தது. அடியே கூறி கெட்டவளே, இப்படியா வாய விடுவ? ஐயோ திட்டப்படுறாரு, இந்த மாமாவை வேற காணோம். அடி மொங்குடி மாமா எங்கடா போய் தொலைஞ்ச என அஸ்வினை மனதுக்குள் தாளித்துக் கொண்டிருந்தாள். அவளின் பாவனையை பார்த்து கொண்டே சிரித்தவன், உக்காரு. நீ என்னை பத்தி நிறைய கேதர் பண்ணி வச்சிருக்கன்னு நினைக்கிறான். அதான் என்னை பார்த்து பயப்படுறா. நம்பி வந்த பொண்ணு மேல பாயிற அளவுக்கு நான் தரங்கெட்டவன் இல்ல என்றவனின் குரலில் இருந்தது வலியா ஆதங்கமா என பிரித்தெடுக்க முடியா வகையில் இருந்தது. அவன் குரலில் இருந்த ஏதோ ஒன்று அவளையும் சேர்ந்து தாக்கியது. மெதுவாக அவன் அருகில் அமர்ந்தாள். சிறிது நேரம் இருவருக்கும் இடையில் பேச்சு என்பது சிறிதும் இல்லாமல் போனது. அவனின் மனதை மாற்றுவதற்காக சட்டென அவனின் தோளின் அருகே சாய்ந்தவாறே சொன்ன விஷயத்தில் அதுவரை வருத்தமும் கவலையும் கலந்திருந்த முகமெல்லாம் பிரகாசத்தில் மின்னியது. நிஜமா? என அப்பொழுதும் நம்பாத பாவனையில் கேட்டவனை, ஆமா என கண் சிமிட்டி சொன்னவளை கண்டதும், ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் த இன்ஃபர்மேஷன் என முகம் கொள்ளா புன்னகையுடன் சொன்னவனின் புன்னகை இவளையும் தொத்திக்கொள்ள இவளுக்கும் சேர்ந்தே புன்னகை தோன்றியது. சிறிது நேரத்தில் வெளிவந்த அஸ்வினின் கண்ணில் பட்டது. விகர்ணனும் சௌந்தர்யாவும் சேர்ந்து சிரிக்கும் காட்சிதான். ஹே, இங்க என்ன பண்ற என்று அஸ்வினின் குரலில் அதிர்ச்சியில் தூக்கி வாரி போட திரும்பியவள் ஆழ்ந்த பெருமூச்சொன்றை விட்டவாறே, இல்ல மாமா, பீச்சுக்கு போகலான்னு வந்த ஹை, நம்ம ஆளுக்கு எப்பதான் லவ் மட் ஸ்டார்ட் ஆகியிருக்க போல என மனதுக்குள் பல கணக்குகள் போட்டவன், சரிவா போகலாம் என்று அஸ்வினை குழப்பமாக பார்த்தவள், நீங்க எங்க வரீங்க? நான் அபை கூட தான் போக போறேன் என்றவளின் பதிலில் அதிர்ச்சியில் நெஞ்சில் கை வைத்த அஸ்வினை நம்மட்டு சிரிப்புடன் பார்த்தான் விகர்ணன். அவன் கூட போய் என்னடி பண்ண போற என எரிச்சலாக கேட்டவனை, அவன் கூட போனாதான் பால் விளையாட முடியும், கடல்ல நனைய முடியும், சுண்டல் வாங்கி தின்ன முடியும். உங்க கூட வந்தா சும்மா சும்மா தொட்டுக்கிட்டே இருப்பீங்க. நான் உங்க கூட வரல, நீங்க வேற யார் கூடயாவது போங்க என வேகமாக சொல்லிவிட்டு சென்றவளை வாயை பிளந்தவரை நின்று பார்த்து கொண்டிருந்தவனின் காதில், ஒளிமயமான உன் எதிர்காலம் என் கண் முன்னே விரிகிறதே என நக்கலாக பாடி சென்று விகர்ணனை பார்த்து பல்லை கடித்தவாறே சௌந்தர்யா சென்ற திசையை முறைத்துக் கொண்டு நின்றான். என்னது தொட்டு தொட்டு பேசினானா? ஒரே தடவை இடுப்புல கை போட்டான், அது தப்பா? ஊர்ல போய் பாருடே. அவன் இன்னைக்கு பிக்கப்பு நாளைக்கு பிரேக்கப் பண்றானுங்க. 3 வருஷமா உன்னையே சுத்தி வரன்ல. இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ என்றவனை பார்த்து அவன் மனசாட்சியே காரி துப்பியது. அந்த பிள்ளைய இந்த வீட்டுல வச்சு வாய திறக்கவே விடாம கடிச்சு வச்சது நீ தானடா. அப்புறம் ஏன்டா என்கிட்டே இந்த புழுகுற என்ற மனசாட்சிக்கு, அது 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தன்ல, அதான் ஓவர் ஃபீலிங்ஸ் என அதன் தலையில் ஓங்கி ஒரு கொட்டு கொட்டி அனுப்பி வைத்தான். அறைக்குள் வந்த விகர்ணனுக்கு பூங்கொடியும் அபையும் கிளம்பிக் கொண்டிருந்த காட்சிதான் பட்டது. அபை முட்டி வரையிலான ஷார்ட்ஸும் கையில்லாத டிஷர்ட்டும் போட்டிருந்தான். ஏழை வீட்டில் வளர்ந்தாலும் ராஜாதி ராஜனாய் வளர்த்தாள் பூங்கொடி. உள்ளே வந்த விகர்ணனை பார்த்து புன்னகைத்தவன், நீங்களும் வாங்கப்பா, அம்மா நான் சவுண்டாக்கா எல்லாரும் பீச்சுக்கு போறோம் என அழைத்தவனின் பேச்சை செவி கேட்டாலும் பார்வையோ பூங்கொடியை விட்டு சிறிதும் அகலவில்லை. இளஞ்சிவப்பு நிற சேலையில் தோள் வரை மட்டுமே இருந்த முடியை இழுத்து கட்ட முயன்று தோற்று கொண்டிருந்தாள். அவளின் அருகில் சென்று அவளின் கிளிப்பை எடுத்துவிட அதுவோ மயில் தொகை என விரிந்து அவளின் முகமெல்லாம் வந்து விழுந்தது. ஹேய் என திட்ட வந்தவளின் பார்வை அபையின் மேல் பட, சக்கரவர்த்தி சௌந்தர்யம் வந்துட்டாளான பாருப்போ என அனுப்பி வைத்தவள் அவனை திட்ட ஆரம்பிப்பதற்குள் அவனின் அருகாமை மூச்சடைக்க வைத்தது. இருவரின் தேகங்களும் ஒன்றுடன் ஒன்று உரசியும் உரசாமலும் அவனின் மூச்சு காற்று அவளின் தலைக்கு மேலாக சென்றது. நிமிர்ந்து பார்த்தவள் அவனின் கண்களில் தெரிந்த காதல் என்னும் மாயையில் விழுந்து விடாமல் எரிச்சல் மீதூர பார்த்தாள். அறிவில்ல என திட்ட ஆரம்பித்த அவளின் இதழ்களை தன் ஒற்றை விரலால் மூடியவாறே, பேசக்கூடாது, நான் என்ன பண்ணாலும் எதிர்த்து பேசக்கூடாது என கட்டளையிட்டவாறே அவளை ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்பு உட்கார வைத்தவன் அவளின் அருகில் மண்டியிட்டு அமர்ந்தான். அவனின் செய்கையை விழிவிரித்து பார்த்தவளை,
இதழ் கடையோரம் உறைந்த புன்னகையுடன் பார்த்தவன் தான் வாங்கி வைத்திருந்த சிறு பாக்ஸை எடுத்து அதை திறக்கவும் எதிர்ச்சையாக எட்டி பார்த்தவளுக்கு அதில் மின்னிக் கொண்டிருந்ததை பார்த்ததுமே புரிந்தது. அது வைரத்தாலான மூக்குத்தி என்று. அதுவரை பெரிதாக போட்டிருந்த மூக்குத்தியை தன் இரு விரல்களால் கழட்ட சென்றவனின் செய்கையை அறிந்தவள் சட்டென தலையை பின்னோக்கி இழுத்துக்கொண்டே தானே கழட்ட ஆரம்பித்தாள். அவளின் செய்கையை புன்னகையுடன் பார்த்தானே தவிர அதை தடுக்கவில்லை. மூக்குத்தியை டேபிள் மேல் வைத்தவள் விகர்ணனை நோக்கி கையை நீட்டவும் அவளின் செய்கையில் தான் தொடக்கூடாதென நினைக்கிறாள் என புரிந்தாலும் அவள் இஷ்டத்திற்கு விட அவன் ஒன்றும் தேவில்லையே. விகர்ணனாயிற்றே. மூக்குத்தியை அவனை தன் கையால் மாட்டிவிட்டவன் அவளின் நுனிமூக்கை வருடியவாறே தன் அழுத்தமான உதடுகளால் அவளின் நுனிமூக்கில் என சத்தத்துடன் தன் அடர்ந்த மீசை கொண்டு உரசியவாறே முத்தமிட முதல் முறையாக உயிர் வரை சிலிர்த்து அடங்கினாள் விகர்ணனின் வஞ்சிக்கொடி. அவளின் காதோரம் குனிந்து சொன்ன விஷயத்தில் அதிர்ந்து நின்றாள் பூங்கொடி. தொடரும்.